என்னடா செல்லம், ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டியா? முடிஞ்சது மாமா. இப்போ நான் அதுதானே உனக்கு. பிபி ஹெல்ப் பண்ணாரு. என்ன பாதி டிக்கெட்டுங்களை காணோம்? கிளம்புனப்ப போனவங்க தான் உங்க அண்ணன் அண்ணி உன் ஃப்ரெண்டு எல்லாம். யாரும் இந்த பக்கம் எட்டி பார்க்கலையா? இங்க வரவே இல்லையா? வரவே இல்ல. எங்களுக்கு எவ்வளவு போர் அடிச்சது, பசங்களுக்கும் போர் அடிச்சது. பேசாம உங்க கூட வராம போயிட்டோமேன்னு தோணுச்சு. செமையா இருந்துச்சு அங்கிள். ரப்பர் தோட்டம்லாம் சூப்பர். பிடிச்சிருக்கா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரப்பர் தோட்டம்லாம் பாக்குறேன். இப்போதானே பார்க்குற? ஆ ஆமா. அப்புறம் பெப்பர் பார்த்தேன், வெத்தலை பார்த்தேன், எல்லாமே சூப்பர். நான் போனியா? இல்ல மட்ட தேங்காய் தான், நான் அண்ணா கிட்டே சொல்லிட்டேன். அங்கே போயிட்டு இளநீர்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வர வேண்டியதானே? அப்புறம் பலாப்பழம் போனோம். பழுத்த பழத்தில் வீட்டுக்கு ரெண்டு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அப்புறமா சாப்பிட்றியா? சாப்பிட்டுக்கலாம் அங்கிள், வேண்டாம். உங்க ஃப்ரெண்டோட பூத்தோட்டத்துக்கு கூட்டு போனாரு. பூலாம் சொல்லிட்டேன். எத்தனை முழம் வேணும் தான் கேட்டாங்க. நீங்க அங்கேயே கட்டி தரணும்னு சொல்லிட்டீங்களாமே. ஆமாம், இங்கே பூவை போட்டு கொட்டி கட்டிட்டு இருப்பீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண தானே வந்தீங்க. பூவெல்லாம் கட்டிட்டு இருக்கவா வந்தீங்க? அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கு நாளைக்கு எல்லாத்துக்கும் டெய்லி பூ அவங்க கட்டி தந்துருவாங்க. காலையில் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதான் அவரும் சொன்னாரு. ஆறு டிசைன் அவர்கிட்டயே சொல்லிட்டியா? டிசைன் காமிச்சு ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னென்ன வேணுமோ ஒரு ஒரு மாடல் காமிச்சார். எனக்கு அதில் சிலது ஒரு 3 மாலை பிடிச்சிருந்துச்சு. அது 3 கம்பைன் பண்ணி ஒரு மாலையை மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த வேலைலாம் விவரமா பண்ணிடு. பரிசை காலி பண்ணிட்ட. எங்க அண்ணன் என்கேஜ்மெண்ட் என்ன அம்மா பண்ணு, எவ்வளோ காலி பண்ணுமோ பண்ணு. நீங்க காலி பண்றதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். என்ன உங்க அப்பாத்துல மட்டும் யூஸ் பண்ணுவியா என்ன? உங்க 2 பேர் காரையும் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அப்போ சரி. அப்போ மாமா அது என்னோட திரும்பலையன்னு பார்த்தேன். நீங்க மாமா, அதனால நீங்க செல்லாது. ஆறேன் வாய. நீங்க கயல்விழியோட அப்பா தானே, ஒன்றும் சிலம்பரசனோட அப்பா இல்லையே. அதனால நீங்க கயல்விழிக்கு செலவு பண்ணுங்க, நாங்க சிலம்பரசனுக்கு செலவு பண்ணிக்கிறோம். ஆயாடி, இந்த வாய் இல்லாம தான் போர் அடிச்சது இவ்வளவு நேரம். காலையில இருந்து கடுப்பாளி சினிமா இனிமேல் எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடு. தயவுசெய்து நீ போகாத. சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். வேலை இல்லை, இனிமேல் உங்க கூட தான். அப்ப சரி. என்னடி உங்க டாடி மேல சாஞ்சிட்டு உட்காருவியா என்ன? ஆமா, எங்க டாடி சாஜித்தா உட்காருவேன். என்ன டாடி சாயக்கூடாதா? படுத்துக்கொடி தாத்தா, உன்னை யார் என்ன கேட்க போறான்? நடக்கட்டும் நடக்கட்டும், இதெல்லாம் கல்யாணம் வர வரைக்கும் தான். ஏன் அதுக்கப்புறமா நான் அப்படிதான் இருப்பேன். ஐயோ, இவன் வந்து நிக்கிறானே. உன் புருஷன் விடணும்ல. அவன் என்ன விடுறது? இதெல்லாம் என் உரிமை. இதெல்லாம் எவனும் தட்டி பறிக்க முடியாது. நீ வாய மூட்ரி. அப்பயும் அப்பா அம்மான்னு தான் இருப்ப. எப்பவுமே நான் அப்பா அம்மா தான் இருப்பேன். என்ன பிரச்சனை அதெல்லாம்? இருக்க கூடாது. ஏன் முடியாத படுக்கணும்னு சொன்னா, ஏன் முடியாத சாயணும்னு சொன்னா என்ன பண்ணுவ? முடியாது, போடான்ட்டு என் வீட்டுக்கு வந்துடுவேன். போடானே வந்துருவ. ஆமா, போடான்ட்டு தள்ளி வச்சிருக்கா. இது ஃபியூச்சர்ல வேற தள்ளி வைக்கிறது மட்டும்தான் இவரோட முழு நோக்கமா இருக்கும். அதெல்லாம் அப்படி டார்ச்சர் பண்ற மாப்பிள்ள எங்களுக்கு இல்லம்மா. அப்படி அமைய மாட்டாரு. என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிற மாப்பிள்ள தான் அமைவாரு. மட்டும் நான் என்ன சொன்னேன்? அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற மாப்பிள்ளையா வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவரும் எங்க கூடவே இருந்துருவாரு. என் பொண்ணு அவரு அப்படின்னு. இந்த ஜோதியில அவரும் ஐக்கியம் ஆயிடுவாருன்றீங்க. அதெல்லாம் ஆயிடுவாருமா. இதுக்கு மட்டும் சொல்லிட்டு அவங்க ஆயிடுவான். வாடா வீரவா, வந்து உட்காருவா. அதுதான் எங்க அம்மா இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்களோ. சார் பின்னாடி நிக்கிறாரோ. கேட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு. இந்த வரேன். என்னடா உட்கார சொன்னா படுத்துட்டேன். டயர்டா இருக்கு சித்தி. படுத்த கூட பேச மாட்டாங்க. சரி சரி, எவ்வளவு நல்லவையும் பிடிக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஆமா சரி, அந்த டிக்கெட்டுங்க தான் வரல. ஆனா நான் ட்ரெஸ் மாத்த போனேன், அப்ப கூட அந்த டிக்கெட்டுங்களை பாக்கலையே. தெரியல, எங்கன்னா வாக்கிங் போயிருக்காங்களோ இல்ல ரூம்குள்ளே இருக்காங்களோ, யாருக்கு தெரியும். சரி, சின்ன மாமா நடு மாமாலாம் இங்க பீஸுங்களை கூட காணோம். என்ன அப்படி தோட்டத்தை சுத்தி பாக்குறேன்ட்டு போயிருக்காங்க. போர் அடிக்குதுன்ட்டு ஒரு வாக் போயிருக்காங்க. ஓ சரி சரி, அப்ப சித்தப்பாலாம் அங்கதான் போயிருக்காங்க. ஆமா, எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. நீங்க எல்லாம் மட்டும் தான் சுத்திட்டு வந்திருக்கீங்க. நாங்க மட்டும் தான் வெட்டியா இருந்திருக்கோம். சரி சரி, டியூஸ்டே சுத்திரும். எனக்கு புரியலம்மா. அங்க எல்லாம் பொம்பளைங்களா சித்தி அத்தைங்க இருக்காங்க. அங்க உட்காராம நீ என்னம்மா இங்க உட்காந்துட்டு இருக்க? இப்படி வந்து படுத்துட்டு இருக்கோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என் பொண்ணு எங்க கூட தானே இருக்கா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கடுப்பா தான் போய் நீங்க உங்க தங்கச்சி பார்த்து உட்காருங்க. என்னடா ஒரு பொண்ணு மேல படுத்துட்டு இருக்க? ஏன் குழந்தைல இருந்து நான் மாதிரி படுப்பேன் என்ன புதுசா கேக்குறீங்க? காலேஜ் போயிட்டு வந்து அவன் தூங்கினதே இல்லாத மாதிரி பேசுறீங்க. அப்பா குழந்தை அப்பா தெரியாது. இப்போ வரந்தானே அப்போ எனக்கு இப்படியோ இப்போவே எனக்கு அவ அப்படிதான். அதனால நான் மாறல, மாறவும் மாட்டேன். ஏய், என்ன நீ அமைதியா இருக்க? எனக்கு அவ சம்மதம் தேவையில்லை. நான் எழுந்துரு சொன்னா நான் எழுந்துருவேனா? சண்டை போடுறாரு, வேறு விதம் பண்றாரு. ஆமா பண்ணுங்க, நான் பேச மாட்டேன். திட்டினீங்கல்ல, பயம் பொறுத்தனீங்கல்ல, 3 விருப்பத்துக்கு தான் பண்ணுவேன். நீயா வந்து பேசிதான் ஆகணும். உதிச்சிருவேன்னு சொன்ன இவ்வளவு திமுறை தான் தண்ணியில குதிச்சிருவேன் தொட்டா.
அப்ப நீ வந்து பேசு. நான் வந்து கொஞ்சாவும் விட மாட்டேன். என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளவு சண்டை வேணா நடக்கட்டும், எழுந்துக்க மாட்டேனே. எழுந்துருன்னு. மாப்பிள்ள எழுந்துங்க, எதுக்கு பிரச்சனை? ஆமா, நான் ஒன்றும் புதுசா பண்ணலையே. ஏய் சொல்லு. அம்மா என்னால முடியாது. ஏய் விளையாடாத, பிரச்சனையா போகுது. இவ்வளோ பேர் சொல்றாங்க, ஏதாவது சொல்றியாமா? நீ அமைதியா இருக்க. அப்ப நீ இதுக்கப்புறம் வாய் திறந்து வாய் உடச்சிருவேன். என்ன இருக்கு? அவங்க அத்தை பொண்ணு மேல அவன் படுத்துட்டு இருக்கா, இதுல பெரிய விஷயம்? மடியா தானே படுத்துட்டு இருக்கான், எல்லாரும் முன்னாடி தானே படுக்கிறான். போயிட்டு அந்த டயர்ட்ல படுக்கிறான், அது அவங்க அப்பா மேல சாஞ்சுன்னு இருக்கு. அது மாதிரி தானே இதுல என்ன இருக்கு? இதுலயே எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு. அதெல்லாம் சில பேர் அப்படிதான் தெரியும், சில பேர் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வேணாம்னா எங்க? ஏய் வீரா, எழுந்துரு. அப்புறம் பிரச்சனை என் பொண்ணுக்கு தான் வரும், என் பொண்ணு தலை தான் உருளும். என்ன எனக்கு நானும் பார்க்கல மாமா, என்னதான் பிரச்சனை வருது நானும் இன்னைக்கு பார்க்க விரும்புறேன். சரி, அதை படுத்துட்டு எழுந்துரு போதும். அப்பா நீங்க எல்லாம் தேவையில்லாதவங்க சப்போர்ட் பண்றீங்க. இன்னைக்கு மாப்பிள்ள ஒரு முடிவோட வந்திருக்காரு போல. எனக்கும் தெரியல, அவ்வளவு அமைதியா இருக்கா. ஏதாவது சண்டை போட்டுருப்பாங்களோ தெரியலையே. ஆமா, நீங்க ஏன் வரும்போது போட்ல வரல? நம்ம படகுல வரலையாமே நீங்க 2 பேரு? போச்சு போச்சு, மாட்டினேன். அந்த மீன் பிடிப்பாங்கல்ல துடுப்பு, எந்த ஓரமும் இல்லாம பாய்மரம் மாதிரி, அந்த படகுல வந்தோம். ஓ, அதுல வந்தியா? பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு, ஒரு மாதிரி சாய்வா நல்லா தான் இருந்துச்சு. அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா என்ன? அதுல வரணும்னு ஆசைப்பட்டியா என்ன? என்ன ஏஞ்சல், அவ்வளவு பிடிச்சது அது உனக்கு? இல்ல பேபி, அதுல வந்து செம பயமா தான் இருந்துச்சு எனக்கு. அதை பத்தி கேட்காதீங்க, அதை கேட்டாலே பயமா இருக்கு எனக்கு. நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. ஏய் படுக்கணும், அம்மா மரியாதை படுவா. ஏதோ அத்தைங்க இருக்காங்களா, அவங்க மரியாதை படுவா. என் சித்திங்க இல்ல, வா இங்க வா. வீரா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சா? வந்தாச்சா ஆண்டி? என்ன காஃபியா? அதான் உங்க குரல் கேட்டவொடனே போட்டேன் பிளாக் காஃபி. அதுதான் வேணும். தலைவலிக்கு எல்லாம் வெறுப்பித்துறாங்க. கொடுங்க பாத. எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. ரவுடி இந்தா. தேங்க்ஸ் அத்தை. இந்த பிஸ்கெட் உனக்கு பிடிச்சதுல, அதனாலதான் உனக்கு ஸ்பெஷல் ரவுடி. எனக்கு அத்தை வேணும்ன்றது. ஓய், சொன்னது நானு. சரி பிபி, அதுக்குதான் எங்க பிபியும் அத்தையும் வேணும்ன்றது. ஓகே ஓகே, எனக்குள்ள சில்லற வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். ஏன் ரூபா வேலை இல்லையா? சில்லற வேலை தான் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப பழைய காமெடி, ஓடிடு. இல்ல மாதிரி வயசானவங்களுக்கு பழைய காமெடி தானே சொல்ல முடியும், புது காமெடியை சொல்ல முடியும். பேச்சு கொடுத்தேன்னா இங்கே உட்காந்துருவேன், என் வேலை ஓடாது, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். சரி சரி, 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள வந்துருங்க. ஓகே ஓகே, வந்துடுறேன். 1/2 வேணும். பாரு எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் இங்கதான் பாக்குறாங்க. 1/2 வேணுமா? குடிடா காஃபியா? குடிக்கிறேன் மாமா. வேணும். காஃபி ஆறதுக்கு குடி. கிளைமேட் எப்படி இருக்கு பாரு, கொஞ்சம் சூடா குடி, நல்லா இருக்கும். குடிக்கிறோமா? குடு. முடியுமா முடியாதோ? என்னடா என்ன குடிக்காம இருக்கு? ஆறிட போதுடா, குடுறா. திமுற பாரு. அம்மா இங்கேதான் பாக்குறாங்க, உங்க மாமா இங்கேதான் பாக்குறாரு, கொடுக்கணுமா? காலையிலேயே அது அவங்க இல்ல, இப்ப அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும்ல. எல்லா வீம்புக்கு பண்ணட்டும், நான் தர மாட்டேன். அவ குடிச்சே முடிச்சிட்டா, நீ என்னடா இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்க? குடிச்சிட்டலாம். இல்ல மாமா, எனக்கு பிடிக்கல. வேண்டா, வேற ஏதாவது வேணுமா? இல்ல அங்கிள், வேற எதுவும் வேண்டாம். சரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கூட நீங்க பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நான் போய் அந்த மீட்டிங் இருக்க பாக்குறேன். ஐயோ, குடிக்கவே இல்லை அவரு. போய் தொடர்ந்து பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். முக்கியமான மீட்டிங் அங்கிள், ஸோ முடியாது. அவங்க இருந்தா பிரச்சனை இல்லை, நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அவங்கள ஃப்ரீயா விட்டுருக்கேன்ல, அதான் உங்க சேர்த்து நீயே பேசணும். ஆமா அங்கிள், கிளாஸஸ்ல டவுன்லோட் ஆயிடுச்சு, எப்போ வேணுமோ எடுத்துக்கோ. நான் உங்க அண்ணன் லேப்டாப் யூஸ் பண்ண போறேன், நீ அந்த லேப்டாப் எடுத்து படிச்சுக்கலாம். சாப்பிட வருவியாப்பா? இல்லை, எனக்கு பசிக்கல, வெளியே நிறைய சாப்பிட்டு அது வேறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ காஃபி குடிக்கலாம்னு நினச்சேன், அதுவுமே குடிக்கல. நைட் எதுவும் வேண்டாம். ஐயோ, ஒரு 1/2 வரல, நான் கோச்சிக்கிட்டாரு. வேற இங்கே பாக்குறாங்க, பேசக்கூட முடியாது. நீங்க குடிச்சிட்டுதா? ம். சரிங்கப்பா, சரிங்க மாமா. எல்லாருக்கும் பாய், நாளைக்கு பார்க்கலாம். போமா, வேற கிளம்புறாரே. எதுக்கு இந்த வீம்பு? சரி, நாளைக்கு பார்க்கலாம், எனக்கு வேலை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல. போய் தனியா இருக்கட்டும், அதுக்கு வேற எங்க போச்சுன்னே தெரியல. பிரபா, லாவண்யா, துர்காலாம் இருக்காங்கல்ல, அப்புறம் என்னப்பா கவலை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அதுக்கெல்லாம் என் மாப்பிள்ள கவலை பண்ணுவாங்க தான். என் பொண்ணு சிவா இருக்கால, அவள் பார்த்துப்பா. அதனால என் பொண்ணு இருப்பா, நீ அங்கே போப்பா. உன் பொண்ணு ஒருத்த மூச்சு உடச்சு வந்துடும். அப்படியே உனக்கு ஏதாவது வேணும்னா அங்க கேஸ் இருக்கு, எல்லாம் சமைச்சு கொடுத்துருவா, இல்ல காஃபி போட்டு கொடுத்துருவா. இருந்தா மட்டும் என்ன பண்ணிட்டு போறா? அம்மா குழந்தைம்மா, என்னம்மா சும்மா அவளையே. அமைதியா இருந்தா நாங்களும் அமைதியா இருக்க போறோம். நீ அவர் எதுக்கு இப்ப பார்த்து பண்ணலாம் சொல்லணும்? இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவளுக்கு ஒரு சுடு தண்ணி, என் கேஸ் பத்த வைக்கவே தெரியாது. அவ பார்த்துப்பா, என்ன கடுப்பா இல்ல? அன்பா அனுசரணையா பேசிட்டு இருப்பா, அதுதான் சொன்னோம். சரி, கூட பேசிட்டே இருந்தா எப்படி வேலை செய்வாரு?
அவர் ஆன்லைன் வேலைக்கு தானே போறாரு. சும்மா பார்த்துப்பான்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன்ப்பா கூட ஒரு மல்லு கட்டுறீங்க? விடுங்கப்பா. என் பொண்ணு பார்த்துக்க மாட்டா. வேலை செய்யறவரை பார்த்துப்பானா என்னன்னு தான் நாங்கள் கேட்டோம். நான் வேற ஒன்றும் கேட்கலப்பா. உங்க பொண்ணு எதனா பண்ணிட்டு போட்டோம், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிடா, இப்போ இங்க எதாவது தலைவலி தான். சரிப்பா. காஃபி குடி, பிஸ்கெட்டாவது சாப்பிடு. வீம்பு, அவ்வளோ வீம்பு. என்ன பண்றது? டயர்டா இருக்குன்னு வந்துட்டு எதுவுமே குடிக்காம கிளம்பிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்னால் உடனே கூட கிளம்ப முடியாது. ஏன் எதுக்கு லட்சம் கேள்வி வரும். பெத்தரா இருப்ப மனுஷன் நம்மள. ஆயா தாத்தாலாம் எங்க? அவங்க எல்லாம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நான் ஆயா தாத்தா கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அப்போ அவ்வளோதான் எங்க கூட பேசினது. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அண்ணி வேற பார்க்கவே இல்லை. காலையில் கிளம்புனதோட சரி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. சரி சரி பண்ணு. ஓகே. சொன்னது எல்லாம் பார்த்துட்டல. சொன்னது, ஆயா சொன்னது, தாத்தா சொன்னது எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே ஓகே பண்ணிட்டேம்மா, பக்காவா பண்ணிட்டேன். அப்ப சரி. பழம் எடுத்துட்டு வருவாரு. அப்போ கிராஸ் செக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தா. சரி, பேசி சொல்றேன் அப்பா விட்டு. ஓகே சரி, நான் போய் ஆயத்தை கூட பேசுறேன். சரி போ. ஏன் போனோம்? கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்காது. ஏன் இங்க நாங்களாம் மனுஷங்களா தெரியலையா? ஆச்சா, இங்கேருந்து இங்கேயே விட மாட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கேன். சாரி புச்சி. ஏங்க ரொம்ப நேரமா சாரி சாரின்னு இருக்கேன். எனக்கு திருப்புறீங்களா? எதுக்கு திரும்பணும்? நான் வந்துட்டேன்ல, உங்ககிட்ட தானே வந்திருக்கேன். எப்போ வந்த? நீங்க எப்போ வந்திருக்கீங்க? உங்களை மாதிரி நான் எப்படி வர்றதுங்க? நான் படிக்கிறோம், லேப்டாப் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டல. அதை சொல்லிட்டு வர வேண்டியதானே? எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. வேணும்னா அது ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். நான் வேணான்னா தான் அது ஸ்ட்ரைக் ஆகாது. நான் சொல்லிட்டு வந்தேன், என் லேப்டாப் இருக்கு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதை படினிட்டு. அப்போ கூட அது சொல்லிட்டு வரணும்னு தோணாது. நிஜமா தோணல. இப்படி தோணும், நான் தொட்டாலே நீங்க ஏதோ குச்சி செத்துருவீங்களே. நான் கோவத்துல சொன்னேன். இதுக்கு நான் பேசிக்கிட்டு அப்புறம் பேசினா வேற ஏதாவது பண்ணுவீங்க. அம்மி, நீ அப்படி ரைடு மாதிரி கூப்பிட்டு வந்தே பயமா இருந்துச்சுன்னு ஒரு ஃப்ளோல தெரியாம சொல்லிட்டேன். இல்லை அஞ்சம் கேட்டு வெறுப்பேற்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு நினைச்சு. ஆசையாக ஒரு ரைடு கூப்பிட்டு வந்தா மூணு பண்ணுறது உங்க வேலை. அப்புறம் சரி, நாங்களே சமாதானம் ஒன்று கேட்டா அதுவும் உங்களால் தர முடியாது. என்ன கேட்டோம்? ஒரு காஃபி. காலையில கொடுத்தல. காலையில் கொடுத்தா சாயந்தரம் கொடுக்கூடாதுன்னு இருக்கான்னு உங்க முன்னாடி. யார் இருந்தா என்ன? முன்னாடி தானே, உனக்கு கள்ளக்காத்தில் இல்லையே. அவங்க முன்னாடி இருந்தா என்னென்ன? நான் எதுவா இருந்தாலும் அவங்க முன்னாடி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்படின்னா போங்கம்மா, நான் ஒன்று கேட்க தயாராக. கோவம் வேண்டாம். இப்போ கூட 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்போம். கிட்ட வந்து கொஞ்சம் அதான் வராது. இவர் எப்படிதான் சமாதானப்படுத்துறது? கெஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போனாதான் வேலைக்காகும். ப்ளீஸ் 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 பண்ணிச்சிடுங்க. ஐயோ, என் மேலே படுத்துட்டீங்க. அதுக்கு என்ன? மாமி பத்திர போறாங்க. நீங்க மாதிரி நான் தொட்ட வேறு குதிச்சிடுவீங்க, தண்ணியில இருந்து ஏதாவது தற்கொலை பண்ணிப்பீங்களே. ஏங்க கோவத்துல சொல்லிட்ட விடுங்க. கோத்தில் செத்துருவேன்னு சொல்வீங்க, அப்புறம் நான் கொலை பண்ண வந்திருக்கேன்னு சொல்வீங்க. பயத்துல வளரிட்டேன். மனசுல இருக்கிறதானே வார்த்தையா வந்திருக்கும். அப்ப என் மேல நம்பிக்கை இல்லை. ஐயா, இதை அப்படி புரிஞ்சுக்கலாம் கூடாது. தப்பு, ரொம்ப தப்பு. இருக்கட்டும். என்ன பண்ண சமாதானம் ஆகுங்க? காசு இருக்கவங்க தான் காஃபி எடுத்துட்டு வந்தீங்களா இல்லை டின்னர் எடுத்துட்டு வந்தீங்களா? எதுவுமே தரல. அவ்வளோ தனியாக பேசுறது போறோம். என்ன தரல? அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன்னு விடல. நான் எடுத்துட்டு போய் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன்னு அதுக்கும் விடல. அதனால நீங்க மட்டும் சாப்பிட்டு வந்துட்டீங்க. வந்து 3 ஹவர் கழிச்சு தானே வர தோணுச்சு உங்களுக்கு. அம்மா தான் விடவே இல்லை. வேணுமே லாக் பண்ணி வச்சாங்க. நேரத்தில் படிக்கணும்னு சொல்வீங்க, என்கிட்ட வரணும்னா சொல்வீங்களா? ஞாபகம் வரல. எப்படின்னா போனானே அவன் கோச்சிங் போனானே அவன் டயர்டாக வந்து பட்டானே அவனுக்கு தலை வலிக்குமா என்ன ஏது ஏதாவது கவலை தானே. சரி, தலைமுக்கி விடவா? எங்க தலை வலிக்கலாம் மருந்து கடிச்சிட்டு மருந்து போக்கும். ஏடி, நான் எப்பவுமே என்ன மருந்து அதான் யூஸ் பண்றேன். நான் மாறல. நிமிஷத்துக்கு மாறதுக்கு நான் என்ன பச்சோந்தியா? நான் என்ன பச்சோந்தியா? எதையும் என் வாயால சொல்ல விரும்பல. என்ன இவ்வளவு மோசமா கலாய்க்கிறீங்க? நான் யாரையும் கலைக்கல, உண்மையா சொன்னேன். தானே இப்போ நான் வேண்டாத பொண்டாட்டி தானே. தெரியும், திருப்பி சண்டை ஆரம்பிக்கிறீங்க. அதானே, நீங்க எதனா பண்ணுங்கப்பா. எங்களுக்கு என்ன தலைவலியோட பட்டினியோட இருக்கும். உங்களை எங்க பட்னியா தான் இருக்கும். சாப்பிடல உன்னதான் மூஞ்சி கழிச்சுக்காத. சாப்பிட்டியோ இல்லையோ? என்னை பத்தி யாருக்கு என்ன அக்கறை இருக்கு? எல்லாம் என் மேல பாசம் இருக்கா, காதல் இருக்கா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீம்பு மேல தான் அக்கறை. வீமையை பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும். என்னை விட்டுட்டாங்கலாம் விடட்டும். பண்ண தப்பு ஃபுல்லா இவ. மன்னிப்பு கேட்கல, கெஞ்சல, இன்னமும் தன்னாட்டதாமா இருக்கா இவ. கிட்ட ரொம்ப அடங்கி போயிட்டோம் போல, வச்சு செய்யறா. சரி, ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். நான் பாசமாக தான் வந்தேன். தான் கைடிக்கணும், போக தேவையில்லை. கிட்ட போறேன். சரி, அதில் யாருக்கு பாசம் இருக்கு, அக்கறை இருக்கு? நான் வேண்டாம் தான் நினைப்பாங்க. இருக்கட்டும், என்ன பண்றது? என்கிட்ட மட்டும் தான் இப்படி நடிக்கிறா. எப்படிதான் அதை கத்துக்கிறாளோ தெரியல.
சாரி. தப்பெல்லாம் பண்ணிட்டு சாரி நம்மளே கேட்க வைக்கிறோம். தேவையில்ல, சும்மா பேருக்குது சாரி, மனசுல இருந்து யாரும் கேட்கல. ஏய் ஆனா பண்ணதெல்லாம் நீடி. ஆனா இங்க என்ன கெஞ்சி வச்சிட்டு இருக்கோம் புரியுதா? ஓ, அப்ப நான் தான் தப்பு பண்ணுவேன். இன்னும் என்ன சொல்லுமோ சொல்லுங்க. அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கு, எல்லாத்தையும் கொட்டிடுங்க. அம்மா இவ்வளவு பாரு பண்றது பண்ணிட்டு அப்பெல்லாம் இல்ல. என்ன இப்படிதான் பண்ணிடுறது தெரியல. இருக்கட்டும், வேண்டாத பண்ணிட்டு தானே நான் கிளம்புறேன். எனக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காம போயிடும். ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல ஒரு ஓரமா தருவாங்க, அங்க போய் தூங்கிக்கிறேன். நான் பாசமா புருஷன் கூட தூங்கலான்னு வந்தேன், ஆனா அவருக்கு தான் நடக்கதே பிடிக்கலையே. நான் எங்க நீ இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னேன். நான் எது பண்ணாலும் தப்புன்னு நினைக்கிறாரு. அப்புறம் சரி, நான் கிளம்புறேன். இவளுக்கு இதுக்கப்புறம் விடக்கூடாது. இப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பிளான் போட்டு வந்திருக்கா புரிஞ்சிருச்சு. அதில் பழி போட்டு எஸ்கேப் ஆகிறது இப்போ பிளான் புரிஞ்சிருச்சுல. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானுமா எதுக்கு இந்த பக்கம் வந்த? பரவாயில்ல, இருக்கட்டும். என்னதான் யாருக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் திருப்பி அதை கோவமா இருக்க வேண்டியது நானும். தெரியுமே, என் மேல கோவமா இருக்க மாட்டேன் தான் உங்களுக்கு தெரியும். பாசமா இருக்க தெரியுமா, இல்லை அன்பா தான் இருக்க தெரியுமா? சரி ஏன் சாப்பிட வந்த? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன? போகாதீங்க, குடிங்கன்னா குடிக்காம கிளம்பி வந்தாங்க தானே. கேட்டு கூட நான் சாப்பிடல. அப்போ உனக்கு நான் சாப்பிடாதது பிரச்சனை இல்லை, நீ பிஸ்கெட் சாப்பிடாதது தான் பிரச்சனை. தானே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதை குறை கண்டுபிடிக்கணும். போய் சாப்பிட்டு வைப்போம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. வா போலாம். வர தயாரா இல்லை. இப்போ என்ன, அவங்க போய் சாப்பிடுங்க போவாங்க, அப்புறம் ஊட்டி விடணுன்னுவாங்க, அப்புறம் அங்கே பிரச்சனை. எதுக்கு? அதுக்கு நான் இப்படி வந்துடுறேன். ஆமா நீ விட்டு விட்டா சாப்பிடுவேன். இவ்வளோ பிடிவாதம் ஏன் திடீர்னு இப்படி உங்களுக்கு? நான் என்ன பண்ணட்டும், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. அம்மே, அத்தே சொல்லாதாமே, நான் பயத்துல தெரியாம வளரிட்டாமே. எனக்கு சரியா கூட ஞாபகம் இல்லை என்னென்ன வளரணுன்னு. பயத்துல வளர்னதை பிடிச்சிட்டு இருக்க. நான் தொட்டா குதிச்சு செத்துருவேன்னு சொல்றத நான் கேஷுவலா விட்டுறணும். சாரி அம்மே, அது பயத்துல சொல்லிட்டாமே. அந்த மாதிரி படகு பயமா இருந்துச்சுல்ல. எனக்கு போட் ரைட் பிடிக்கும், ஆனா அது போட்டே இல்லைல்ல. என்னமோ போங்க, என் மேல நம்பிக்கை இல்லை அப்புறம் என்ன? அப்படி சொல்லாதீங்க. போகும்போது தைரியமா நின்றுட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன காரணம்? என் பக்கத்துல நீங்க இருக்கீங்கன்றதானே. நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. உங்க லவ் உங்க கூட இருந்தாங்க, அப்புறம் உங்க மாமா இருந்தாரு, உங்க ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க மேல அந்த நம்பிக்கையா இருக்கும், என் மேல இல்லை. நான் கூட இப்போ என் மேலதான் நம்பிக்கைன்னு நினைச்சேன், இப்போ புரிஞ்சுது. அப்ப நம்பிக்கை அவங்க மேலதான். புச்சி, இதெல்லாம் தப்பு புச்சி. ஏன் புச்சி இப்படி தப்பா புரிஞ்சுக்கிற? ஒரு கிட்ட வரதில்லை கொஞ்சம் இல்லை. இன்னமும் தள்ளி நின்று பேசிட்டு இருக்கா. கிட்ட வந்து சாரி கெஞ்சலால கொஞ்சலால வரவே வராதே. என்னமோ போங்க, என்னமோ பண்ணுங்க, என்னை விடுங்க. அம்மே, உருன்னே இருக்காத. தனியா இருக்கும் போதெல்லாம் உருன்னு இருந்துரு. அப்புறம் யாருன்னா இருக்கும்போது வந்து கொஞ்சிக்கிட்டு இரு. கடு பேத்துவ. நமக்கு அடுப்பு ஏத்துறோமா? நல்ல கதவா இது. எங்க சாரி, நீங்க பாருங்க. கதவு தாப்பால் போடல. மறந்துட்டேன். மறக்கல, இவங்களும் வரட்டோன்றதுனால போடல. இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல உன்னால புரிஞ்சுக்கிட்டேன், என் கூட இருக்கக்கூடாது, என்கிட்ட தள்ளி இருக்கணும். அப்புறம் நான் ஒரு கொலைகாரன், என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. ஏய், அது பயத்துல வளரிட்டேன். பயத்துல என்ன கொலைகாரன்னு சொல்வீங்க, என்ன தொடக்கூடாதுன்னு சொல்வீங்க, தொட்டா செத்துருவேன்னு சொல்வீங்க. இப்போ வரைக்கும் நான் உங்களை தொடல. அந்த வீட்டுல வறண்டால வந்து மடியில படுத்தது யாரா? பத்தியா சொல்லி காட்டிட்டா? சரி சரி, சாரி சாரி. என் புச்சில, என் தங்கம்ல, என் வயிறோல மன்னிச்சிருவியா? ஓகேவா ப்ளீஸ்? சே அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு? நான் ஒரு கேவலமான பெரியம்மா, நீ வேற. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க பேர், நீ போய் பேசுவங்க கூட. என் கூட இதுக்கு பேசிக்கிட்டு ஏன் இப்படி வீம்பா இருக்காரு? சொல்றேன்ல. என்ன சுத்திட்டு வந்திருக்கீங்க, அந்த கதையும் சொல்லல. ஆமா சுத்தனமா பாய். இவங்க எங்க இருந்தாங்கன்னு கேளு பாய். இவங்கதான் ஒரே டிராவல் பாய். நம்மள கண்டுக்கவே இல்லை. நாங்க வந்து ஆளை காணோம். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, போனோம். என்ன அமைதியா இருக்கா? ஷாப்பிங்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதா நீ? புச்சி சாரிம்மா. இப்போ என்ன நான் பக்கத்தில் இருக்கக்கூடாது அதுக்கு தானே? சரி நான் வந்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க. எங்கம்மே அப்படி இல்லடி. புரிஞ்சுது, நான் பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இப்படி இரிட்டேட்டாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் காண்டாயிடுவேன். அப்புறம் நான் வந்துடுவேன். அதனால் உங்க என்ன பண்ணுங்க. ஏன் ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? பரவாயில்ல, இதான் பிடிச்சிருக்கு. மேலே உட்காந்துருந்தால இப்படி உட்காந்துக்கிறோம். ஏனாத்து, ஏய் என்னவா உனக்கு? என்னதான் பிரச்சனையா? தெரியாம பயத்துல 2 வார்த்தை சொல்லிட்டேன். மூஞ்சி பேச்சுக்கிட்டாரு. என்ன சொன்ன? ஞாபகம் கூட இல்லை. அவர் தான் சொல்றாரு நான் இப்படி சொன்னேன்ட்டு. என்ன சொன்னியா? அதான் அந்த இது இருக்கும்ல, மீன் பிடிக்கிற படகு, நார்மல் போட் இல்லாம. 4 கட்டையை மட்டும் கொம்பு வச்சு போட் பண்ணிருப்பாங்களே.
அந்த படகுல டிராவல் பண்ண கூப்பிட்டு வந்தாரு. எனக்கு அது பயமா இருந்துச்சா, எந்த கிரிப்பும் இல்லைல்ல. அதனால என்ன சொன்னா? என்ன சொன்னேன்னு ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, என்ன கொலை பண்ண கூப்பிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். கொலை பண்ண? ஏதோ பயத்துல சொல்லிட்டேன். அப்புறம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் போல. சத்தியமா குதிச்சிருன்னு சொல்லிட்டேன்னா. தண்ணி வந்து குச்சிருவேன். யாருக்கு தெரியும், நான் பயத்துல என்ன வளரணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு. அதனால பைப்புல காண்டா இருக்கு. ஆமா, அங்கிருந்து நான் ரூமுக்கு கூட வரல. ரெடி ஆகிட்டு கடகடன்னு ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா, அவர்கிட்ட பேசினா திட்டிடுவேணுன்ற பயத்துல அந்த வீட்டுக்கு போயிட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் பேசல? இல்ல, அங்க வந்து காஃபி 1/2 கேட்டாரா. 1/2. அம்மா மாமா என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. என் மடியில வேற படுக்கிறாரு. இல்ல படுத்தானா? ஆமா, அதுவே அங்க எல்லாரும் எழுந்துரு எழுந்துரு பிரச்சனை பண்றாங்க. நானும் சொன்னேன் இன்னும் காண்டாயிடும். நான் சொல்ல கூட இல்லை, அமைதியா தான் இருந்தேன். ஆனா 1/2 மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால அதுவும் காஃபியும் குடிக்காம சாப்பிடாம கோச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எஞ்சிட்டு இருக்க, சமாதானமே ஆக மாட்டாரு. ஆல்ரெடி பசிக்குதுன்னு டயர்டா தான் வந்தாரு. சரி, ஏதாவது குக் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லவா? இல்ல சமைச்சதுல ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லவா? இங்க ஏதாவது இருக்குமா? என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா ஸ்டோரேஜ் இங்கதான், பல்கா வாங்கி வைக்கிறது இங்கதான் இருக்கு. இல்ல காய்கறிங்க வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. சேமியா அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் பல்கா வாங்க மாட்டாங்கல்ல. ஸ்டோர் ரூம் இங்கதான் இருக்கு. சரி, நான் போய் பாக்குறேன். ஏதாவது தேர்ச்சுன்னா அவருக்கு சமைச்சு தரவா? இது என்ன கேள்வி? என்ன வேணும் போய் சமைச்சுக்கப்போ. இது ஒரு கேள்வியா வேற கேக்குற? ஏய் எதுக்கு? நாங்க வந்து சமைச்சு தர சொல்றேன், என்ன வேணும்னு சொல்லு. இல்ல, நான் என் கையாலேயே சமைச்சு தரேனே. சரி, என்ன இருக்குன்னு பாரு. ஏதாவது வேணும்னா சொல்லு, எடுத்துட்டு வர சொல்றேன். ஆனா இங்க என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கிறேன். ஏதாவது இல்லைன்னா கேளு. இங்கே கிச்சன்ல எப்படியாவது 2-3 பொருள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அப்பப்போ இங்கே சாமி கும்பிடுறது, இங்க வர்றது, ஆளுங்க சமைச்சுக்கிறது, பல்கான கடாயில சமைக்கிறது, சமையல்காரங்கள்லாம் இங்கதான் வந்து செய்வாங்க, ஆள் இருக்கும். ஏன்னா வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு இங்கதானே சமைப்பாங்க. இங்கதான் பெரிய அடுப்பெல்லாம் இருக்கு, பெரிய பாத்திரம்லாம் இந்த வீட்டுலதான் இருக்கு. அதனால எப்படியும் நிறைய இருக்கும் பாரு. சரி, நீங்க பேசுங்க, நான் போயிட்டு வரேன். சரி, எனி ஹெல்ப்? உங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துங்க, அது போதும். சரி சரி, பேசுறேன்.